Sam, it's really nice meeting you, Sam. If I'm right, நீங்கள் வந்துட்டு ஒரு கொரியர் பிஸ்னஸ்லேருந்து you had come to movie. What made you to come to this industry? ஆக்சுவலாக பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருக்கு யாரோ, அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் பார்க்கல, பட் ஆனால் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். ப்ரொடியூசர், டைரக்டர்? ஐ எம் நாட் எ டைரக்டர். டைரக்டர் வேறு, ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான். நீங்கள் தான் அதில் ஹீரோவும் பண்ணீங்க? ஹீரோவாக பண்ணேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். வாட் மேட் யூ டு கம் டு சினிமா இண்டஸ்ட்ரி? சினிமா பார்த்தோன்னா தாத்தாவுக்கு ரொம்ப நாள் ஆம்பிஷன், சினிமாவில் பார்க்கணும் அந்த மாதிரி. உங்களையா இல்லை அவரையா? என்ன? ஓகே. நான் தாத்தா வந்து இவன் வந்து டேனி படம் சினிமாவில் நடிக்கணும், சாம் சினிமாவுக்கு போகணும், நடிக்கணும். அதுக்கு என்ன ஒரு இதுவுமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி நம்மளே ஒரு படம் பண்ணுவோம் ஒரு கான்செப்ட் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த படம் எடுத்தோம் யாருக்கு யாரோ. அது எந்த முன் அனுபவமும் இல்லை? ஸ்ட்ரைட்டாகவே முன் அனுபவம் சுத்தமாக கிடையாது. பைசா மட்டும் இருந்துச்சு? பைசா வச்சு. ஆமாம், பைசா மட்டும் இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. பட் வி ஹேவ் டு நீட் சம் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதுவும் தாண்டி, ஏன்னா சினிமாவுக்கு நான் வந்து டோட்டலாக புதுசு, அதையும் எடுத்து அந்த படம் எடுத்து முடித்தேன். அந்த படம் வந்து உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு? வரவேற்பு வந்து நல்லா இருந்தது. யூடியூப்பில் வந்து அந்த டான்ஸ் வந்து நல்ல வரவேற்பை கொடுது. என்னை வந்து அந்த சாம் ஆண்டர்சனுங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது அந்த ராசாத்தி சாங் தான். ராசாத்தி சாங் தான் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை, ஒரு பெஞ்ச் மார்க் கொடுத்தது. But I'm asking you, do people see you as a clown? Am I right? அது உங்களுக்கு எப்படியா இருக்குது? உங்களை வந்துட்டு நீங்கள் சீரியஸாக பண்ணுற ஒரு விஷயங்களை, ஒரு சில நடிப்பை மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் மைனஸ் தான் எல்லாமே ப்ளஸ் ஆகிருக்கு. என்னோடய லைஃப் சில பேருக்கு மைனஸ் பண்ணோம்னா அது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட், உல்ட்டா, அப்படியே உல்ட்டா. எதை வந்து நம்ம இது வருமா வராது நம்ம இதான் சரி வரது வரட்டும் பண்ணுவோம், உடனே நமக்கு வந்து மைனஸுங்கிற இடத்துல நான் மைனஸாக நினச்சி அந்த ஒரு விஷயம் பண்ணேன்னா பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதான். ஓகே, நீங்கள் ஹீரோவாக நினச்சி பண்ணும்போது மக்கள் அதை காமெடியாக தான் பார்க்குறாங்க இல்லையா? டெஃபினட்டாக. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா காமெடி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா காமெடி தான் ஒரு சினிமாவுக்கு, ஒரு படத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கும். ஏன்னா எத்தனையோ இப்போ படம் வந்து 2.5 மணி நேரம் படமாக இப்போ போனாங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம்னு நிறைய பேர் வராங்க, கூட்டமாக வராங்க. அதுலேயும் சரி சிரிக்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை மறந்து சிரிக்க வைக்கிறதுனா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் தான் முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கவுண்டமணி செந்தில்லாம் பார்த்தீங்கன்னா மிக காமெடி ஆர்டிஸ்ட். ஆனால் நீங்கள் உங்களை காமெடி ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கிறீங்களா அப்படி? ஆமாம், எனக்கு வந்து இனி பார்க்கணும் காமெடி தான் பண்ணணும். ஏன்னா மக்களை நீ எப்படி சிரிக்க வைக்கணும். நீங்கள் சீரியஸாக பண்ணாலும் மக்கள் எப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அதான் நமக்கு வந்து அதான் சொல்கிறேன்னே, மைனஸ் தான் நமக்கு வந்து அதில் ப்ளஸ்ஸாக மாறுது. ரிவர்ஸ், டோட்டலாக ரிவர்ஸ் அப்படிங்கிறபோது நமக்கு இந்த. ஆனால் இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எது இது மாதிரி மக்கள் நம்ம சீரியஸாக பண்ணும்போது சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட்டாக என்னோடய படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சீரீஸ் தான். பட் அது வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. உங்களை மாதிரி கேட்டகரியிலே நம்ம வந்துட்டு ஒரு சொல்லணுங்களா, ரித்தீஷ், பவர் ஸ்டார், அதுக்கப்புறம் நீங்கள், இதில் யார் சீனியர்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லை, இந்த ட்ரெண்டை உருவாக்குறதுல நான் சொல்கிறேன், எல்லாம் அவங்க 2 தான் சீனியர். அவங்கள பார்த்து தான் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிறீங்களா? இது அது அவங்க தான் உங்களுடைய, அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் வே, எனக்கு என்னுடைய ஓன் வே. ஆனால் அந்த ட்ரெண்டு வந்து அவங்களுடைய ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் சினிமா காமெடி ஆர்டிஸ்ட் தான், நானும் சினிமா காமெடி ஆர்டிஸ்ட் தான். மக்களினுடைய வரவேற்பு எங்கே இல்லை ஒன்றும் கிடையாது. அவங்க டைரக்டர் சொல்கிறத நான் செய்கிறேன், டைரக்டரை வந்து எங்கிட்ட வேலை வாங்குறாரு, அதை நான் வந்து அவுட்புட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னை வளர வைக்கிறதும் என்னுடைய பூஸ்டப் பண்ணுறது என் கையில் கிடையாது. மக்கள், அதையும் மீறி கடவுள். இப்போ ஃபஸ்ட்டு படம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சீரியஸாக பண்ணீங்க, மக்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சது? அதுக்கப்புறம் அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாய்ப்புகள் வர மாதிரி இருந்துச்சு. வெங்கட் பிரபு அண்ணன் படம், ஏஎல் விஜய் அண்ணன் படம், அதெல்லாம். இதில் எல்லாம் நீங்களே சீரியஸாக, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் நீங்களே கோரியோகிராஃபிலாம் இப்படி பண்ணணும், இப்படி நம்ம லுக் அண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் நமக்கு அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேலை தெரியுது அதுதான், அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்கல. உங்களுக்கு இது மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் நமக்கு வந்து ஒன்லி காமெடி ஸ்கிரிப்டிங், அந்த மாதிரி காமெடி டயலாக்ஸ், அந்த டப்புன்னு அடிக்கிறது, கட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு தோணுது. இப்போ உங்களுடைய பொசிஷன் சினிமாவில் எந்த இடத்துல நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள்
சினிமாவில் பார்த்தா எனக்கு வந்து காமெடி அமைஞ்சிருச்சு, காமெடி ட்ராக் அமைஞ்சிருச்சு. அதான் நீங்கள் சீரியஸாக பண்ணுவீங்க, மக்கள் காமெடியாக பார்க்கணும், அது மாதிரியா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியானாவே தான் பண்ணும், காமெடி தான். என்னென்ன படங்கள் இப்போ கையில் இருக்குது? இதெல்லாம் பேசிட்டு எல்லாம் கூடி வரும் பொழுது தான் வருது. ஒன்ஸ் ஆஃப் ஆல் பட வாய்ப்புகள் வருது, இல்லைன்னு சொல்லலை. பட்டு இந்த 8 திக்கு மாதிரியான படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் நம்ம வந்து, ஏன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டாக ஹீரோ கூடயே நான் வந்து கேரி ஆகிறேன். இதில் ஹீரோலாம் கிடையாது நீங்கள்? இதில் இந்த ஹீரோ கூட ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆர்டிஸ்ட்டாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வரேன், ட்ராவல் ஆகிறேன். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் அடிக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ராட்டினம் வந்து நல்லா பேசப்பட்ட படம், தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆன படம். அவர் தான், அவருடைய டைரக்ஷன், அவருடைய தயாரிப்பில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் எனக்கு மிகப்பெரிய பிரேக் தருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹீரோவாக பண்ணுறது, மறுபடியும் லீட் ரோல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கா? அது சிரமம் தான். சிரமம் தான். இனிமேல் அது டெஸ்ட் பண்ண சிரமம்னா அந்த டெஸ்டிங்க்கு நான் போகிற மாதிரி எண்ணம் கிடையாது. ஏன்னா மக்களை ஒன்ஸ் சிரிக்க வச்சாச்சு, என்னை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, கவலையெல்லாம் போக்குறாங்க, அதை பண்ணாவே போதுமானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள் என்னடா இப்படி வந்து நீ சீரியஸாக பண்ணால் மக்கள் சிரிக்கிறாங்களே அப்படின்ற உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா அதை பற்றிலாம் ஷேர்? அந்த எல்லாத்துக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நம்ம குரூப்லேயும் இப்படி ஒருத்தன் தனியாக போய் மேலே வரான்னு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு? கஷ்டம்லாம் படல, ஜஸ்ட் லைக் தட் வந்தாச்சு. கஷ்டப்படாமல் எதுவுமே வராது இல்லையா, சர்வசாதாரணமாக கிடையவே கிடையாதுல்ல. கஷ்டம்தான். ஏன்னா அந்த படம் எடுத்து இது பண்ணதுக்கப்புறம் பேச்சு அடிபட்டு, பேச்சு கொஞ்சம் நெஞ்ச டாக்ஸ் கிடையாது, எல்லாம் டாக்ஸ்லாம் தாண்டி மேலே போய் தான். என்ன மாதிரியான டாக்ஸு? என்னடா படம் நடிச்சு அப்படி இப்போ ஆத்தா ஊத்தா பாச்சு பூச்சுன்னு கண்ணா அப்படின்னான்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஒரு நிலைமைக்கு வந்தது. சாம் ஆண்டர்சனுங்கிற ஒரு பேர் அந்தஸ்துக்கே வந்தது. உங்களுக்கு ரசிகர்கள், மெயில் உண்டார ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? எனக்கு எல்லாமே இருக்காங்க. ஆனால் அந்த எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தாண்டி தலைவா எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. தலைவா பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே டான்ஸை வந்து தலைவா விஜய் சார் கூட, அமலாபால் கூட ஆடும்போது அது ஒரு தலைவாவா ஜில்லாவாது தலைவா ஆடும்போது அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது முதல்ல நான் வந்து டைரக்டர் ஏஎல் விஜய்க்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கூப்பிட்டு சாம் வாடா நம்ம இங்கே போகிறோம் பண்ணுறோம், அதே தான் பண்ணணும், அதே தான் வேண்டாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது அவ்வளோ ஹிட் ஆகிடுச்சுல, இட் பிகம் அ இன்டர்நெட் சென்சேஷன். இன்டர்நெட் சென்சேஷன் ஒரு பக்கம் சொல்லலாம். அதை விட தேட்டரில் தலைவாசின்னு வரும்போது விஜய் சார், நான், அமலாபால் அப்படி இருக்கும்போது அது வந்து செம காம்பினேஷனுக்குமா அதுக்கு மேலே. ஏன்னா விஜய் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் வந்து மாஸ் ஹீரோ. அப்படிங்கிறம்போது அது எனக்கு கொஞ்சம் நல்லா பெருமையாக, தலைவாள் நடித்தவர் இவர் தானே, தலைவாள் நடித்தவர், ஓகே, அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சு. அந்த ராசாத்தி சாங்கை விட இது வந்து இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. போனதை பாருங்க, தலைவாள நடிச்சார்ல சாம் ஆண்டர்சன், அவர் போகிறார். அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் பற்றி கேட்டேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபாலோவர்ஸ், ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்களா? எல்லாம் வந்து வாட்ஸ்அப் இது அதான் கேக்குறேன். வாட்ஸ்அப் இருக்காங்க. பேசிக்கலி யூ ஆர் வெரி பாப்புலர் இன் இன்டர்நெட். எஸ், இன்டர்நெட் அந்த இது வாட்ஸ்அப். அதனால கேக்குறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க? அவங்க என்னென்ன மாதிரியான மெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க? நம்ம ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணும்போது, போஸ்ட் பண்ணும்போது ஐ லைக் இட் அந்த மாதிரி, ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி, ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் நான். ஸோ அடுத்தது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது? இப்போ பிளான்ஸ்னு பார்த்தா அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், அதான், அவ்வளோதான். யூ ஹட் கம் ஃப்ரம் அ கொரியர் பிஸ்னஸ் டு சினிமா. அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமாக ஒரு உங்கள் தாத்தாவோடைய ஆசையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பிளான்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் மற்றவங்க பவர் ஸ்டாரும் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே, தே கேம் ஜஸ்ட் லைக் யூ, பட் தே ஹேட் ஆல் பிளான்ஸ். அப்போ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி நான் கேட்குறேன், உங்களுடைய எங்கிட்ட வரைக்கும் எந்த பிளானும் கிடையாது. எங்கிட்ட இருக்க ஒரே ஒன்லி ப்ரேயர். வாட் காட் திங்ஸ் ஐ மஸ்ட் டூ. கடவுள் என்ன நினைக்கிறோ அதை நான் செய்வேன். அதனால் டீப் பிலீவர், கம்பல்சரி 100%. இன்றைக்கி உங்கள் கூட முன்னாடி நின்று பேசிட்டு அங்கே நிற்கிற பேசினா கடவுளுடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. இல்லைன்னா நான் சாதாரணமாக படித்ததுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி அப்படியே இருந்தது. இல்லை, கடவுள் நினச்சிருந்தாருன்னா உங்களை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக மாற்றிருக்காங்களா, ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக ஆக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இந்த விஷயம் இது நம்ம தெரிகிறதோட கடவுளுக்கு தான் நல்லது. இந்த பையனுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருப்பான், அவனுக்கு என்ன கொடுத்தா நம்மளையோட காட்ஸ் நோஸ் வெரி வெல். அப்படிங்கிறப்போ கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வாரே தவிர தீங்கு செய்ய மாட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில்
காத்திருந்தல், அந்த காத்திருந்தல் வெயிட்டிங் பண்ணும்போது அதை வந்து பெருசாக கடவுள் கொண்டு வருவார். அதனால தான் லம்பாக கிடைக்கின்றீங்க. எஸ். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி தட் யூ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி வேர் சினிமாவே ஒரு மாதிரி ஒரு ஒரு சின் அப்படின்னு பார்க்குற ஒரு சமூகத்துலேருந்து வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாழ்ந்துகள் கொடுத்துருப்பார். அதை வந்து அந்த டைமில் நம்ம வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி எனக்கு இந்த டயத்தில் அவர் எனக்கு வெளிப்படுத்த ஒரு மிகப்பெரிய உதவி செய்தார். அவ்வளோ. நீங்கள் இந்த இப்போ உங்களை ரசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அர்பன் பேஸ்டு காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, இவங்க தான் உங்களுடைய இதை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய ரசனையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறீங்களா? ஒரு படத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரெல்லாம் பண்ணுவீங்க, தட் பிகேம் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நீங்கள் அவங்க இப்படி பண்ணால் அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணுறது தானே? இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண என்னுடைய கதை அம்சங்கள் ஸ்கிரிப்ட் டைரக்டர் அப்போ என்ன கேட்டாரோ அதை நான் பண்ணி கொடுத்தேன். அதனால் அப்போ ரொம்ப ராவாக இருப்பீங்க. அப்போ ரொம்ப இப்போ எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100% எல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து காமெடி மட்டுமே மைண்டில் வந்து செட் ஆகிடுச்சு. காமெடி பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தாமே தலைவாள் நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கோலி சோடா சாங்ஸ்லாம் நல்ல ரீச்சு. அப்படிங்கிற போது கோலி சோடா சாங் நீங்கள் தான் கொரியோகிராஃபர் மாதிரி நான் பவர் ஸ்டார் ஆடணுமே. நீங்கள் தான் கொரியோகிராஃபர் உண்மையிலே? இல்லை அந்த கோலி சோடாவில் படத்தில் நான் டைரக்டராக வருவேன். ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் நான் பவர் ஸ்டார் வச்சு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆகும். ஸோ யூ சி யுவர் கிராஃப் இன் ப்ரொக்ரெசிவ், அதை மேலே தான் போயிட்டுருக்கு உங்களுடைய கெரியர் கிராஃப் சச். அது வந்து இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது, கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. இன்னும் 8 இந்த படம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஆனால் அந்த படம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் இல்லையா உங்களை? அந்த யாருக்கு யாரோ. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், காத்திருக்குதல் மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு கடவுள்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் அப்போவே சொன்னேன். அதனுடைய பலன் தான், அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம். ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவும் இருக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ் அது என்னவாச்சு? இப்போ உங்களுடைய கொரியர் பிஸ்னஸ் அதுவும் போயிட்டுருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஒரு 2 வீலர் மெக்கானிக், ஒரு 4 வீலர் மெக்கானிக் அப்படியே தான் என்னோடய கேரியரை ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் ஓனாக கொரியர் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். அவ்வளோ. இல்லை, ஒன்றுமே தொடர்பில்லை. என்ன படிச்சிங்க? ஏன் 2 வீலர் மெக்கானிக்? நான் ஆக்சுவலாக படித்தேன் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஓகே. அப்படிங்க நான் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், மாருதியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோன்ட்டு கொரியருக்கு வச்சு அப்போ அதுவும் சினிமாவுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு சட்டன் ஸ்டேஜ், இந்த வழியிலேருந்து போனால் தான் அந்த டெஸ்டினேஷன் அடைய முடியும். இப்படி போனங்காட்டி தான் இப்போ என்னால் இப்போ சினிமா. இவ்வளோக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். எல்லாருக்குமே சினிமாவில் வரும்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனோட தான் வருவாங்க. இது மாதிரி ஆகிடணும். உங்களுக்கு யார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்? எனக்கு இன்ஸ்பிரேஷனில் எதுவும் கிடையாது. நான் வந்து என்னோடய ஆல்மைட்டி காட் கிட்ட கேட்டேன், நான் ஒரு நடிகன் ஆகணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டேன். ப்ரேயரில் வந்தது தான் இது. கட்டாயம் 100% ப்ரேயரில் வந்தது தான். அப்படி கேட்டீங்க, நான் ஒரு நடிகன் ஆகணும், உமக்கு சித்தமானால் எனக்கு அது செய்யுங்கன்னு கேட்டேன். அதே போல் சினிமா நடிகன் ஆகணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு நடிகன் ஆகணும்னு கேட்டேன். நடிகன் ஆக்கினார். அதுக்கப்புறம் ஒரு கேட்டீங்க, ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிருக்கலாம், அதுக்கு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் கடவுளுக்கும். நீங்கள் ஒரு பென்ஸுக்காரே கேட்டால் உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா அவர் கொடுத்துருவாரு. அதனுடைய கஷ்டத்தை உங்களால் டியூ கட்ட முடியுமா? நான் உங்கள்கிட்ட உன்னால் சொல்ல தெரியும்டா, உனக்கு டியூ கட்ட முடியும், அதனால தான் உனக்கு நான் கொடுக்காம இருந்தேன். நீ திருப்பி என்னை கேட்ட, நான் கொடுத்துட்டேன். இப்போ நீ பாடுபடுற. அந்த மாதிரியான அதுக்கும் நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நடிகனாகணும்னு தான் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டீங்க. அந்த ப்ரேயர் எவ்வளோ மாதங்கள் போயிருக்கும், இல்லைன்னா எத்தனை வருடங்கள் போயிருக்கும், இல்லை எத்தனை நாட்கள் போயிருக்கும்? ப்ரேயர் மீது போனால் ஒரு 15 வருஷம் ப்ரேயர் போயிருக்கும். 15 இயர்ஸாக இருக்கும் நடிகனாகணும்னு ப்ரேயர். ஆமாம், 15 வருஷம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், 15 வருஷமாக இருக்கும் ப்ரேயர். என்ன பண்ணாலும் 15 வருஷம். அதுக்கப்புறம் தான் 16வது வருஷம் தான் நான் ஒரு என்னோடய ஓன் பிக்சரில் ஒரு நடிகனாக வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையுமே இப்போ கடவுளின் கிருபை. 100% ப்ரேயர் தான். அவருடைய வில்லிங்னஸ் இல்லாமல் என்னால் 10 பைசா எதுவுமே அணுவு கூட அசைக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நான் வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன். So you don't bother about what the world says, what people says. You are not bothered. நான் எதுக்கும் எதுக்கும் பாதர் பண்ண மாட்டேன். ஒன்லி காட். கடவுள் என்னை பார்க்குறார். நான் ஒரு முன்னாடி உண்மையாக இருக்கணும். நான் என்ன தான் தில்லுமுள்ளு செஞ்சாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம பதில் சொல்லி ஆகணும் கட்டாயமாக.
அப்போது இந்த இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸாகவே போகலாமே. இப்போது சினிமா அப்படின்னு இன்றைக்கி வரும்போது அதில் வந்துட்டு செக்ஸ் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஆல்கஹால் இருக்கணும். தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் தட் அது வந்து ஒரு மாதிரி கிராமட்டிக்கலாக ஆயிடுச்சு இன்றைக்கி. இத்தனை ஒரு பார் சாங் வைக்கணும், ஒரு குத்து டான்ஸ் வைக்கணும், இப்படி இருந்தால் தான் வந்து அந்த சினிமா ஓடும். இது வந்து கமர்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கடவுள் உங்களை இந்த தொழிலை செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கு அனுப்புனாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி அந்தனால தான் நான் ஒரு காமெடியனாக வந்தேன். காமெடியனாங்க வெறும் சிரிப்பு நடிகர். வந்துட்டு போனோமா கேட்க பார்க்க சிரிக்க வச்சோமா நம்ம போயிடலாம், அந்த மாதிரியான இதுக்கு இருக்கிற களம் அது மாதிரி தானே இருக்குது. களங்கள் இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அவாய்ட் பண்ணிடுவேன் கட்டாயம். இப்போ ஆல்கஹால் மாதிரி ஒரு சீன் இருந்தால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் இருக்காது, ஒன்லி பெப்சி. பெப்சி தான். பட் ஆனால் அது கம்யூனிகேட் பண்ணுற மெசேஜ் என்னவா சொல்லுது? மெசேஜுங்க நம்ம வந்து எந்த ஒரு டயலாக் எதுவும் பேச போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஃபன். இங்கே உட்காந்தாங்க வாடா மச்சான் உட்காந்து பேசுவோம், சும்மா சாப்பிடுவோம், தட்ஸ் ஆல். அந்த இதுலேயும் பார் சீன் இருக்குது, பெப்சி, தட்ஸ் ஆல், வேலை முடிஞ்சு அவ்வளோ. ஆனால் இப்போ பொதுமக்களுக்கு வந்து அது அப்படி தெரியாது இல்லையா? அது ஒரு காமெடி தான். அதான் நீங்கள் சொன்னாங்க, நீ என்ன சீரியஸாக பண்ணுறியோ அது வந்து காமெடியாக ஆகிடுது. கடவுள் பார்த்துப்பார் அதையும் அப்படின்னு நினச்சிருந்தா இது பாரு எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரிக்கணும், ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு சினிமா இருக்கும். எல்லாமே ஒரு சட்டன் ஸ்டேஜ் தான். அது வரைக்கும் நம்ம இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் நடிக்க போகிறேன் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் படம் வருமானும் தெரியாது, எத்தனை படம் நடிக்க போகிறோன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் தி காட்ஸ் கிரேஸ். ஓகே. இந்த படங்கள் வேறு என்னென்ன படங்கள் இப்போ கையில் இருக்குது உங்களுக்கு? இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். அதான். ஸோ யூ ஆர் வெரி ஓப்பன் டு யுவர் ஃபியூச்சர் அண்ட் யூ ஹேவ் நோ அனிலேஷன், வாட் எவர் தட் கம்ஸ் that you will take it and எங்கள் கையில் இது வரைக்கும் எது வந்தோ எல்லாம் ஃப்ரம் தி ஆல்மைட்டி ஹேண்ட், அவ்வளோதான் சொல்லுவேன். தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் ஃபேமிலினா எங்களோட தம்பி இருக்கான். தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான். மதர் வந்து டீச்சர். அப்பா வந்து பிஸ்னஸ், அவ்வளோதான். Anyway, Sam, thanks a lot. Thanks for giving your time to us. Thank you. I just want to ask you these things. Good. So, Anand, you have your self control. You don't indulge all this. Very good. Okay. Thank you. Thanks a lot. All the best. Thank you.